எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கள யதார்த்தங்கள், தேர்தல் முடிவுகள் இவற்றை பற்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை பெறுவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் வீண் போகாது. மிக பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட 2 மாநில தேர்தல் முடிவுகள், சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று மகாராஷ்டிரம், இன்னொன்று ஜார்க்கண்ட். அந்த 2 மாநிலங்கள், மகாராஷ்டிரா மிகப்பெரிய மாநிலம், மும்பை மற்றும் பூனா என்ற மிகப்பெரிய நகரங்களை கொண்டு இந்தியாவுடைய பிஸ்னஸ் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த மகாராஷ்டிர மாநிலம். ஜார்க்கண்டை பொறுத்தவரை பழங்குடியினருடைய தலைமையகம் அப்படிங்கிற மாதிரி, ட்ரைபல் ஹார்ட்லேண்ட், இந்தியாஸ் ட்ரைபல் ஹார்ட்லேண்ட் சொல்லுவோம். பெரும்பான்மை பழங்குடி மக்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மாநிலம். இந்த 2 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து அந்த முடிவுகள் உடைய வாக்குகள் இன்று காலை எண்ண துவங்கினார்கள். அந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வந்தவண்ணம் இருக்கின்றன. இந்த வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி யார் வெற்றி பெறுகிறார்கள், இதன் மூலம் அரசியல் கட்சிகளுக்கு என்ன பாடம் அப்படிங்கிறத மிக மிக வேகமாக பார்க்க வேண்டும். இப்போது இருக்கும் நிலைமைப்படி மகாராஷ்டிரத்தில் பாஜக கூட்டணி, அதாவது பாஜக, ஏக்நாத் ஷிண்டே உடைய சிவசேனா, அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இந்த 3 கட்சிகள் அடங்கிய கூட்டணி, தேவேந்திர ஃபட்னவிஸ் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் அமைந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றிருக்கிறது என்பதுதான் இப்போது கிடைக்கும் தகவல். கிட்டத்தட்ட 288 தொகுதிகள் மகாராஷ்டிரா சட்டமன்றத்தில். அந்த 288 தொகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளை இந்த கூட்டணி வென்று பாஜக, ஏக்நாத் ஷிண்டே, சிவசேனா தலைமையிலே அந்த கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொல்லுகிறார்கள். அநேகமாக தேவேந்திர ஃபட்னவிஸ் முதல்வராக கூடும் என்று அந்த பேச்சுக்கள் துவங்கி இருக்கின்றன. இப்பொழுது முதல்வராக இருக்கும் ஏக்நாத் ஷிண்டேவுக்கு என்ன பதவி வழங்கப்படும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இனி வரும் காலங்களிலே பேசுவார்கள், இனி வரும் நாட்களிலே முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று. ஆனால் அந்த மகாராஷ்டிரா தேர்தல் கொடுத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு முடிவு அல்லது மிகப்பெரிய ஒரு பாடம் என்னன்னு சொன்னாக்க, மிகப்பெரிய ஒரு தலைவர்கள் அடங்கிய அந்த எதிர்கட்சிகளுடைய, அந்த இந்தியா கூட்டணியுடைய கட்சிகள், குறிப்பாக ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி, சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி. சரத்பவார் தேசிய அளவில் இந்தியா கூட்டணியினுடைய மிகப்பெரிய ஒரு தலைவர், அரசியலில் சாணக்கியர் என்று பெயர் எடுத்தவர். எப்படி தமிழகத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இருந்தார்களோ அந்த மாதிரி ஒரு ஆளுமை மகாராஷ்டிரா அரசியலில் சரத்பவாருக்கு இருக்கிறது என்று கிட்டத்தட்ட எப்படி அங்கிருக்கும் பத்திரிகைகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான், அரசியல் ஜாம்பவான் சரத்பவார். அவருடைய மகள் சுப்ரியா சூலே. இன்னொன்று சிவசேனா கட்சியுடைய பால் தாக்கரே உடைய அந்த வம்சாவளியிலே உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா. இப்போ சிவசேனா 2ஆ உடைஞ்சிருச்சு. உத்தவ் தாக்கரே தலைமையிலே ஒரு சிவசேனா இயங்குகிறது. ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலே இப்பொழுது ஆளும் கட்சியாக மாறப்போகிற ஒரு, ஏற்கனவே முதல்வராக ஏக்நாத் ஷிண்டே தான் இருந்தால் அந்த ஒரு ஃபேக்ஷன் அவங்களும் இருந்தாங்க. இதில் உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா மண்ணை கவி இருக்கிறது, காங்கிரஸ் கட்சி மண்ணை கவி இருக்கிறது, தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவு மண்ணை கவி இருக்கிறது. இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பாடம் மகாராஷ்டிரத்திலிருந்து கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. இவ்வளவு பெரிய ஆளுமைகள் இருந்தும் கூட கடந்த 5 ஆண்டுகளிலே ஆட்சி புரிந்த அல்லது 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் மீண்டுமே இப்போது ஆளுகின்ற கூட்டணி இன்னும் மிகப்பெரிய ஒரு வெற்றியிலே மீண்டும் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பேசப்படுகிறது. 2026 பாராளுமன்ற தேர்தலிலே 90 தொகுதிகளுக்கு மேல் வென்ற காங்கிரஸ் கட்சி அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட் பேக், பாஜக ஆளுகின்ற பாஜகவை எதிர்த்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு காங்கிரசினுடைய கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்ததெல்லாம் போயிட்டு காங்கிரஸ் மீண்டும் பாதாளத்திற்கு போய்விட்டது அப்படிங்கிறத இந்த தேர்தல் நிரூபித்திருக்கிறது அப்படின்னு தான் கள யதார்த்தம். அங்கே பல மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் மகாராஷ்டிரத்தில் அறிவிக்கப்பட்டன. எப்படி பெண்களுக்கு தமிழகத்தில் மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு சலுகைகள் கொடுக்கப்படுதோ அது போன்ற அங்கும் திட்டங்கள் இருந்தன. அந்த நலத்திட்டங்களும் கூட இப்பொழுது மீண்டும் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலே சிவசேனா பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு ஒரு காரணம் என்றாலும் கூட, பொதுவாக ஒரு 5 ஆண்டுகளிலே ஆட்சிக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்துமே கூட காங்கிரஸ் கட்சியோ அல்லது ஒரிஜினல் சிவசேனா கட்சியோ இல்லை தேசியவாத காங்கிரஸ் கட்சி சரத்பவார் பிரிவை
பெரிய அளவிலே வந்து ஒரு தாக்கத்தை கூட ஏற்படுத்த முடியவில்லை அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மை. இன்னொரு முக்கியமான விஷயம், பலமுறை நம்ம பேசியிருக்கிறது தான் வந்து பாஜக வந்து ஹிந்தி பேசும் மாநிலங்களிலே வந்து உள்ள பாஜக கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஸ்ட்ரைக் ரேட், எவ்வளவு தொகுதியில் போட்டியிடுகிறார்கள், எவ்வளவு வெல்லுகிறார்கள், அந்த அடிப்படையில் வந்து பாஜக தேசியவாத பாஜக ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா, அந்த இரண்டு கட்சிகள் அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி, இந்த மூன்று கட்சிகளுமே கிட்டத்தட்ட தாங்கள் போட்டியிட்ட தொகுதிகளிலே வந்து 70% 80% இடங்களை வென்றிருக்கிறார்கள். அதாவது 100க்கு 80, 10க்கு 8, அதுதான் வெற்றி விகிதம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுகிறது. அதே வந்து ஒரு கம்பேர் பண்றதுக்கு நம்ம காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால், காங்கிரஸ் கட்சி 100 அல்லது 105 தொகுதிகளை போட்டியிட்டது மகாராஷ்டிரத்திலே. அந்த 105 தொகுதிகளிலே வந்து காங்கிரஸ் வென்றிருக்கும் தொகுதிகள் இப்போதைக்கு வந்து வெல்லக்கூடும் அப்படிங்கிற நினைத்திருக்கிற தொகுதிகள் வெறும் 19 மட்டுமே. அதாவது 5ல் ஒரு பங்கு கூட ஸ்ட்ரைக் ரேட் கிடையாது. இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸுக்கு வந்து வட மாநிலங்களிலே இருந்து வருகிறது காலகாலமாக என்பது பெரிய விஷயம். ஆனால் அது எந்த விதத்திலும் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இப்போது வலிமை பெறவில்லை. நரேந்திர மோடி வந்து கொஞ்சம் வந்து பாப்புலாரிட்டி கம்மியாக இருந்தது, பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை, கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமையிலே வந்து பாஜக 2024 பாராளுமன்ற தேர்தலிலே வந்துவிட்டது அப்படியெல்லாம் பத்திரிகைகள் பேசி ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மீண்டும் வருகிறது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைத்திருந்தாலும் கூட உண்மையிலேயே களத்திலே வந்து வாக்காளர்கள் ராகுல் காந்திக்கு வந்து பெரிய ஒரு வாக்குகள் அளிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பாடம் தான் இந்த மாநில தேர்தலிலே வெளிவந்திருக்கிறது. இதே பாடம் தான் கிட்டத்தட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்திலுமே வந்திருக்கிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்திலே வந்து மிகப்பெரிய கட்சியாக வந்திருக்கிறது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்ற கட்சி, அங்குள்ள அந்த ட்ரைபல் வெல்ஃபேர் பார்ட்டி. அதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது, சமீபத்திலே வந்து தேர்தலுக்கு முன் பல மாதங்களுக்கு முன்பு அமலாக்கத்துறை வந்து அந்த கட்சியினுடைய தலைவர் ஹேமந்த் சோரனை கைது செய்து சிறையில் அடைத்தது. அதனால் அவருக்கு கிடைத்த அனுதாப அலையினாலே வந்து பெரிய அளவிலே வந்து அங்கே ஹேமந்த் சோரன் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அங்க வந்து ஹேமந்த் சோரனுடைய கட்சியோட கூட்டணி அமைத்து தான் காங்கிரஸ் போட்டியிடுகிறது. காங்கிரஸ் ஒரு ஜூனியர் பார்ட்னர் அந்த மாநில தேர்தலிலே. அப்படி இருந்தால் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா வந்து கிட்டத்தட்ட 30-35 இடங்களில் வென்றிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி வந்து 20க்கும் கம்மியான இடங்களிலே போட்டியிட்டு வென்றிருக்கிறது. அப்படிங்கிற அளவிலே வந்து 2வது இடத்துல வந்து அங்கே பாஜக பெற்றிருக்கிறது அந்த மாநிலத்திலே. இங்கேயும் ஒரு முக்கியமான பாடம் வந்து, ஒன்று பாஜக தோற்று இருக்கிறது, எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் பாஜக வந்து 2வது பெரிய கட்சியாக வந்திருக்கிறது தனித்து போட்டியிட்டு. அதே வேளையிலே வந்து காங்கிரஸ் வென்றிருக்கும் தொகுதிகள் வந்து ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடன் கூட்டணி வைத்திருப்பதாலே வந்த தொகுதிகளே தவிர, ஒருவேளை காங்கிரஸ் வந்து அங்கு கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டு இருந்தால் உறுதியாக காங்கிரஸ் வந்து அங்கேயும் பெரிய அளவில் வெற்றிகள் பெற்றிருக்க முடியாது அப்படிங்கிறதான் கலை யதார்த்தம். ஆக இந்த இடைத்தேர்தலிலே வந்திருக்கும் மிகப்பெரிய பாடம் என்ன என்று சொன்னால், ஒன்று பாஜக வந்து அதே வலுவோடு தொடர்கிறது. ஒரு சில மாநிலங்களில் ஏற்றம் இருக்கலாம், ஒரு சில மாநிலங்களில் இறக்கம் இருக்கலாமே தவிர, பாஜக என்ற ஒரு அந்த பெரிய இயக்கம் வந்து தொடர்ந்து தன்னுடைய ஆதிக்கத்தை மேலோக்கி வைத்திருக்கிறது அப்படிங்கிறதான் இந்த மாநில தேர்தலில் கிடைத்திருக்க பாடம். அவங்க தோற்று இருக்கும் ஜார்க்கண்டிலே கூட அவங்க வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 32-33% வந்திருக்கிறது. மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை பாஜக அந்த கூட்டணிய வாக்கு சதவீதம் கிட்டத்தட்ட 55% தொடக்கூடும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற அந்த இனிஷியல் எஸ்டிமேட் சொல்லுது. ஆக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையும் இந்த தேர்தலிலே வந்து அவர்கள் மகிழ்வதற்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு பாட்டம் லைன்ங்கிறதா இந்த தேர்தலிருந்து வந்திருக்கும் மெசேஜ். பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து அந்த இந்திய கான்ஸ்டிடியூஷன் சட்ட புத்தகத்தை வைத்துக்கொண்டு நரேந்திர மோடியை விமர்சித்து பேசுவது, நரேந்திர மோடி மீது தனிப்பட்ட குற்றச்சாட்டுகள் எடுத்து வைப்பது, நரேந்திர மோடி அதானி தொடர்புகளை பற்றி பேசுவது, இவையெல்லாம் வந்து அன்னைக்கு மீடியாவில் வந்து ராகுல் காந்தியை பற்றி பலமாக பேசுகிறார்கள் ஒழிய, மக்களுடைய மனங்களிலே வந்து ராகுல் காந்தி ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய அடுத்த மிகப்பெரும் தலைவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இனிவரும் காலங்களில் வந்து மக்கள் காங்கிரசுக்கு வாக்களிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை இந்த தேர்தல் கொடுக்கவில்லை அப்படிங்கிற மிக மிக முக்கியமான பாடமாக இருக்கிறது. இன்னும் ஒரு சில விஷயங்கள் இந்த தேர்தலில் வந்திருக்கின்றன. ஒன்று வந்து உத்தரப்பிரதேசத்திலே நடந்த 10-11 சட்டமன்ற சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல்களில் வந்து 7-8 இடங்களில் வந்து பாஜக பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. மீதமுள்ள 2-3 இடங்களிலே வந்து சமாஜ்வாடி கட்சி பெற்றிருக்கிறது.
இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக பெரிய அளவில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு கருத்து இருந்தது. அதற்கு பிறகு யோகி ஆதித்யநாத் வந்து அங்கே வந்து மக்களுடைய செல்வாக்கு இழந்து வருகிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தது. அந்த பேச்சை முறியடிக்கும் விதமாக சட்டமன்ற தேர்தலில் வந்து 11-8 அல்லது 10-8 இடங்களில் இருந்து பாஜக வென்றிருக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு பாஜகவுக்கு ஒரு சாதகமான விஷயம் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அங்கேயும் கூட 2வது இடத்துல வந்து, அதாவது 3 இடங்களில் வெற்றி பெறுகிறது சமாஜ்வாடி கட்சி. ஆக அங்கேயும் சட்டமன்ற தேர்தலில் வந்து காங்கிரஸுக்கு வந்து இப்போதைக்கு பெரிய இடம் இல்லை அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம். கர்நாடக மாநிலத்தில் பொறுத்தவரை வந்து பாஜகவுக்கு ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த 3-4 இடைத்தேர்தலில் வந்து அனைத்து இடங்களிலுமே வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக பசவராஜ பொம்மையுடைய மகன் தோற்றிருக்கிறார். அதே போல தேவேகவுடாவுடைய பேரன் தோற்றிருக்கிறார். ஆக இன்று உள்ள சூழ்நிலையிலேயே வந்து காங்கிரஸ் கட்சியுடைய செல்வாக்கு கர்நாடகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லோக்கல் ஃபேக்டர்ஸ் தான் அசம்பிளியில் பெரிய அளவில் அந்த எந்த ஜாதிக்காரர்கள், சித்தராமையா எந்த ஜாதிக்காரர், எந்த ஜாதிக்காரர்களுக்கான ஓட்டு அப்படிங்கிற அந்த ஃபேக்டர்ஸ் அதிகமாக இருந்திருக்குமே தவிர அது அங்கே வந்து அது ராகுல் காந்தியுடைய தலைமைக்கான வாக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா என்பது ஒரு சந்தேகமான விஷயம்தான். கேரள மாநிலத்தை பொறுத்தவரை வயநாடு தொகுதியில் வந்து எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி பிரியங்கா காந்தி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். அவருடைய வாக்கு வித்தியாசம் அவருடைய தம்பி ராகுல் காந்தியோட இன்னும் அதிகமாக போகக்கூடும் என்றுதான் இப்போது சொல்லுகிறது. இப்போதே வந்து அவருடைய வாக்கு வித்தியாசம் 2.5 லட்சம் 2.25 லட்சத்திற்கும் மேலாக போய்விட்டது. வாக்குகள் எண்ணி முடிக்கப்படும் பொழுது பிரியங்கா காந்தியுடைய வாக்கு வித்தியாசம் 4 லட்சமாக இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறார்கள். கேரளாவில் நடந்த 2 இடைத்தேர்தல்கள், ஒன்று வந்து பாலக்காடு சட்டமன்ற தொகுதி, இன்னொன்று வந்து சேலக்கரை என்ற சட்டமன்ற தொகுதி. சேலக்கரை சட்டமன்ற தொகுதி இடது ஜனநாயக முன்னணி லெஃப்ட் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கைவசம் இருந்தது. தொடர்ந்து மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே வென்றிருக்கிறது. பாலக்காடு தொகுதியை பொறுத்தவரை பாஜக வெற்றி பெறும் என்ற ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு, ஒரு இமேஜ் ஏற்படுத்தப்பட்டது. அதையும் மீறி ஏற்கனவே அங்கே அந்த சீட்டை கையில் வைத்துக் கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றிருக்கிறது. காங்கிரஸில் இளைய முகமாக இருக்கின்ற ராகுல் மாங்கூட்டத்தில் என்ற ராகுல் காந்திக்கு நெருக்கமான ஒரு தலைவர், ஒரு இளம் தலைவர் வந்து பாலக்காட்டிலே வென்றிருக்கிறார். இதுதான் இந்த தேர்தலுடைய மொத்த என்கேப்சுலேஷன். எப்பொழுதும் போல அந்த வடக்கு தெற்கு அந்த டிவிஷன் இருந்துட்டு தான் இருக்கு. தெற்கிலே காங்கிரஸுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. வடக்கை பொறுத்தவரை காங்கிரஸ் தொடர்ந்து தேமுகமாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த தேர்தல் மீண்டுமே நிரூபித்திருக்கிறது என்பதுதான் பல பத்திரிகையாளர்கள், கள ஆய்வாளர்களுடைய கருத்து. மகாராஷ்டிரத்தை பொறுத்தவரை வந்து அங்கே பாஜக கூட்டணி தோற்றுவிடும் என்று பல ஒப்பீனியன் போல்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சொல்லியிருந்தன. அவற்றையெல்லாம் பொய்த்து மீண்டும் பெரிய அளவிலே குறிப்பாக தேவேந்திர ஃபட்னவிஸ் மற்றும் ஏக்நாத் ஷிண்டே இந்த 2 மாநில தலைவர்களுடைய பிரசாரத்தினுடைய அடிப்படையிலேயே, அது மட்டுமில்லாமல் தேசிய அளவிலே வந்து பிரதமர் நரேந்திர மோடியும் கூட மராட்டியத்திலே பெரிய அளவிலே பிரசாரம் செய்தார். அதன் மூலமாக மகாராஷ்டிரத்திலும் கூட அந்த ஹிந்து கன்சாலிடேஷன், அதாவது காங்கிரஸ் பெரும்பாலான இடங்கள்ல வந்து காங்கிரஸ் வந்து வர இப்போ ஒரு சிறுபான்மை மதத்திற்கான கட்சி என்ற அளவிலே வடநாட்டிலே பார்க்க துவங்கி இருக்கிறார்கள். அதுதான் கூட காங்கிரசுடைய தோல்விக்கு இங்கே பெரிய காரணம் சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் பெரிய அளவிலே அந்த செக்யூலிசம், மதச்சார்பின்மை, முஸ்லிம் ஆதரவு நிலைப்பாடு, இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட பொது நிகழ்ச்சியிலே வந்து ராகுல் காந்தி கையிலே அந்த கட்சிக்காரர் ஒருவர் வந்து சத்ரபதி சிவாஜி மகாராஜுடைய சிலையை கொடுத்த பொழுது அந்த சிலையை வந்து வாங்கிய விதத்திலே வந்து ராகுல் காந்தி அவமானப்படுத்தி விட்டதாக கூட செய்திகள் இருந்தன. அதுவுமே கூட இந்த தேர்தலில் ஒரு பெரிய பிரச்சனையாக்கி விட்டிருந்தார் தேவேந்திர ஃபட்னவிஸ். இப்படி பல ஃபேக்டர்ஸ் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு வட மாநிலங்களில் வந்து செல்வாக்கு இல்லாமல் இருப்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது அப்படிங்கிறதான் பலரும் சொல்வது. காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்காலம் தேசிய அளவிலே வந்து மீண்டும் காங்கிரஸ் கட்சி வலிமை பெற வேண்டும் என்று சொன்னால் புதிய புதிய திட்டங்கள், புதிய எண்ண ஓட்டங்கள், புதிதாக பாஜகவை எதிர்க்கக்கூடிய வழிகள், முஸ்லிம் ஆதரவு நிலைப்பாட்டை மட்டுமே பேசாமல் பிற விஷயங்களை கையில் எடுத்து பேசுவது, இது போன்ற விஷயங்களை மாற்றிக்கொண்டால்தான் காங்கிரஸுக்கு எதிர்காலம் உண்டே தவிர மக்கள் வந்து பாஜக ஓட்டு போட்டு சலித்து போய் மீண்டும் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு அதில் எடுத்த 2029 தேர்தலில் காங்கிரஸை வெற்றியடை செய்வார்கள் அப்படிங்கிற எண்ணம் வந்து காங்கிரஸ்காரிடம் இருக்கிறது. அது உறுதியாக நடக்காது அப்படிங்கிறது இந்த நடந்து முடிந்த தேர்தல்களில் வந்து கிட்டத்தட்ட நிரூபணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் யதார்த்தமாக இருக்கிறது. 2029 வந்து மீண்டும் நரேந்திர மோடி போட்டியிடுவாரா மாட்டாரா, அவர் பிரதமர் வேட்பாளராக இருப்பாரா மாட்டாராங்கிற ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தேர்தல் முடிவுகள் சொல்லியிருக்கும் இன்னொரு முக்கியமான பாடம், மோடிக்கு பின்னும், அதாவது மோடி பிரதமர் வேட்பாளராக இல்லாவிட்டாலும் கூட பாஜக அப்படிங்கிற அந்த வலிமையான ஆர்கனைசேஷனோட கட்டமைப்பு
எதிர்பார்ப்பின் அடிப்படையிலே பாஜக யாரை கைகாட்டினாலும் அவர் மீண்டும் பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக இருக்கிறது. ஒரு மோடி பிரதமராக இல்லைன்னாக்கா நம்ம ஆட்சிக்கு எளிதில் வந்து விடலாம் என்று கனவு காங்கிரஸ் கட்சி காணுமே, ஆனால் அது வெள்ளலுக்கு இறைத்த நீராக தான் போய்விடும் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்து காட்டிருக்கிறது. புதிய இளம் தலைவர்கள் பாஜகவில் மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திர பட்னவிஸ் பெற்றிருக்கும் பெரும் வெற்றிக்கு அவருக்கு பரிசாக மத்திய அரசிலே அவருக்கு ஒரு இடம் கொடுக்க வேண்டும் என்றும் பேச்சுக்கள் இருக்கின்றன. அதே போல யோகி ஆதித்யநாத் அடுத்த பிரதமராக ஆக்கப்பட வேண்டும் என்றும் பாஜக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமாக நடந்து கொண்ட நாடாளுமன்ற தேர்தலில் ஆர்எஸ்எஸ் பெரிய அளவில் களத்தில் இருக்கவில்லை. அவங்களுக்கு நரேந்திர மோடி கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாலே அவங்க களத்திலே மறைமுகமாக வேலை செய்யவில்லை, மக்களாக பணியாற்றி பிரசாரங்களை மேற்கொள்ளவில்லை. அதனால் தான் மோடிக்கு பெரிய வெற்றி 2024 கிடைக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. அது கிட்டத்தட்ட உண்மை என்று சொல்லும் விதமாக மகாராஷ்டிர மாநிலத்தில் பெரிய அளவிலே ஆர்எஸ்எஸ் இந்த தேர்தலிலே பின்னணியில் பணி செய்தாக சொல்லுகிறார்கள். அதுவுமே கூட பாஜக மீண்டும் தேசிய அளவிலே ஜொலிப்பதற்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கலாம். 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மோடி பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆர்எஸ்எஸ் உடைய பின்புலம் அல்லது ஆதரவு, மறைமுக ஆதரவோ நேரடி ஆதரவோ இருந்தால் பாஜக யார் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தினாலும் வட மாநிலங்களிலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு பாஜக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் இந்த தேர்தல் முடிவுகள் சுட்டி காட்டுகின்றன அப்படின்னு தான் கலையதார்த்தம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், தமிழகத்தை பொறுத்தவரை 2026 சட்டமன்ற தேர்தல்கள் வர இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்க வேண்டும், எவ்வளவு குறைவான தொகுதிகள் கொடுக்கலாமா என்று திமுக யோசிப்பதற்கு அனைத்து காரணங்களையும் காங்கிரஸ் கட்சி கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் கலையதார்த்தம். காங்கிரஸ் தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய வலிமை வாய்ந்த சக்தியாக இருக்குமே, ஆனால் அப்பொழுது அவர்களும் எங்களுக்கு இவ்வளவு தொகுதி வேண்டும் என்று உறுதியாக கேட்கலாம். இப்பொழுது அந்த நிலை இல்லை. காங்கிரஸ் இஸ் a weakening party. It is not very confident என்ற அளவிலே தான் இருக்கிறது. அதை எப்படி திமுக தேர்தல் தொகுதி பங்கீட்டில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு சுவையான கண்ணோட்டத்தோடு நான் மேலும் மறுமுறை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். மிக்க நன்றி.